நம்ம மேல குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த 48 மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு டிவியில பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் உள் உணர்வு. அப்ப தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? அமைதியா போய் தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த முரசொலியில இவங்க பண்ற உண்மை என்னன்னு தெரியும். முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அடுத்த 2 நாள் கழிச்சு இதுல எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா? நல்ல புள்ள மாதிரி. ஆனா முரசொலி சொல்றாங்க, தாவேகா கொல்லும் நீதி வெல்லும், 41 உயிர்களை கொன்ற விஜய். இப்ப தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா? இதே முரசொலியில. அப்ப இவங்களோட நோக்கம் என்ன? 77க்கு அப்புறம் எம்ஜிஆரை ட்ரை பண்ணாங்க, அம்மா ஜெயலலிதா மடத்தை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாரை இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப அமைதியா இருந்து, இது அரசியல் சாணக்கியத்தில் தன்னுடைய உண்மை உணர்வு, அந்த மக்களுக்கிட்ட இருக்கிற உணர்வு, அந்த என்ன உணர்வுனா, தலைவருடைய அம்மா என்ன நினைப்பாங்க? ஐயோ, குழந்தைக்கு இப்படி ஆயிருச்சு, இப்படி பொய் சொல்றாங்களே, சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதே உணர்வை தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த தாய் குலமும் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க. தலைவரோட அம்மா மட்டும் அப்படி நினைக்கல. அதனால தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட. ஆனா நீங்க இதுல மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்திருப்பீங்க. இவ்வளவுதான் இவங்களோட நெரேட்டிவ், இவ்வளவுதான் இவங்க சிந்தனை. அப்ப என்ன பண்ணணும்? அவர்கிட்ட என்ன பலம் இருக்கு? பெரிய பொருளாதார பலம் இருக்கா? இல்ல. சரி, இவர் மிரட்ட முடியுமா? உன் குடும்பத்தை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், மிரட்ட முடியாது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஜெயின்ல சைன் போர்டு வச்சுட்டாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்க பேரை சொல்ல வேணாம். அவங்க இப்ப நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்கலாம் இப்ப இந்த பக்கம் போய், ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைன் அப் போடு, நான் ஒரு படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு எப்படி நைட்டு நடிச்சாங்களோ, வாழ்க்கை முழுசும் நடிச்சு நம்பர் 1 ஆனவருக்கு நடிக்கவே தெரியாதவங்க நடிச்சாங்கன்னா இவருக்கு தெரியாதா தலைவருக்கு? அப்படி நீ நைட்டு மாட்டி முதலமைச்சர் அப்படி அடுத்த நாள் அறிக்கை. முதலமைச்சர் மட்டும் இல்ல, ஹோம் செக்ரட்டரி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். தாவேக்க கிடையாது, யாருமே கிடையாது, திமுகவே கேஸ் போடுமா, திமுகவுடைய அரசு வக்கீலே ஆர்குமெண்ட் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அன்னைக்கு தலைவர் கூப்பிட்டார் இமீடியட்டா, தோழர்களே இவங்களுடைய சதி சூழ்ச்சி, கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த